பையன் நல்ல பையன் தான். என்ன தளபதி படம் வந்த அனில் லா மாறிடுவான். ஹலோ guys, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா The Goat அந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பார்க்கும்போது நானும் உங்க கூட சேர்ந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படம் நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ஸ்பாய்லர் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூவை பாருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தை நம்ம ரெண்டு விதமா பிரிக்க போறோங்க. ஒன்னு பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு நெகட்டிவ் சைடு. நெகட்டிவ் இருக்கு, ஆனா அதே சமயம் பாசிட்டிவ் அதிகமா இருக்கு. ஓகே, சோ இதுல நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த படத்தோட பாசிட்டிவ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா வேற யாரு, நம்ம தளபதி, த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவர் தாங்க. இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து நம்ம கோலிவுட்ல நம்ம தளபதி அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நான் 6 மணிக்கே போனேன், அந்த அளவுக்கு கிரௌடு. இத்தனைக்கும் நான் மும்பைல இருக்குங்க, தமிழ்நாட்டுல. மும்பைல இவ்வளவு கிரௌட்னா அப்ப தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டிராபிக் கலவரம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இந்த தியேட்டருக்குள்ள சில கலவரம் நடக்கும்ல, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த லெவல்ல எல்லாம் பார்த்த படங்கள், விஜய் படங்கள் இனிமே பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு படம் தான் இனிமே பண்ண போறாராம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபிளட்ஜ் அரசியல். ஸோ அது நம்ம தேவையில்ல. ஸோ இந்த படத்தோட பத்தி பாசிட்டிவ் வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து தளபதி சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, த வெங்கட் பிரபு. அவர் வந்து சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து. இல்லனா மண்டே ரெண்டா பொளந்திருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ். ஏற்கனவே லியோன்னு ஒண்ணு கத்தி 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 நிறைய பேர் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பட் இந்த படத்தை நாங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போல, அதே சமயத்துல எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதனால உங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங் சீன்ஸ்லாம் இருக்கு, நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு ஓகே, பட் பார்க்காதவங்க ஆர்வம் குறைஞ்சிரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல வந்து குட்டி தளபதி வராரு. அதாவது பகவதி தெரியுமா? தெரியும். சின்ன பகவதி தெரியாது. தெரியாதா? அவன் வெளியே வர மாட்டான். இளைய தளபதி படத்துல 2 இளைய தளபதி இருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட் கொடுக்குற 2 இளைய தளபதி இருக்காங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, இவனை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சரி சொல்லிடுறேன். அவரோட பிஜிஎம் உண்மைக்கு நல்லா இருந்துச்சுங்க இந்த படத்துல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேற, அதாவது விசில் போட்டு பாட்டு வந்து அவர் வந்து நமக்கு வேற மாதிரி கொடுத்திருந்தாலும் தியேட்டர்ல ஒண்ணு கொடுத்தாங்க, அது பங்கமா இருந்துச்சு. ஸோ அதுல ஒரு போக்ரி பிஜிஎம், அதாவது போக்ரியோட பீட் வரும் தெரியுமா, ஸ்டார்டிங் ஆடுங்கடா என்ன சுத்தி, அந்த பீட் அப்படியே காப்பி பண்ணாரு சொல்ல மாட்டேன், இவர் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் காப்பி பண்ண மாட்டாரு, இவர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க பாசிட்டிவிட்டி. நான் கதையை சொல்ல முடியாது, ஏன்னா கதையை சொன்னா பெருசா போயிடும். நமக்கு வந்து ஷார்ட்டா முடிக்கணும், ஸ்வீட்டா முடிக்கணும். அதனால இந்த படத்துல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதே மாதிரி வர அந்த 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 பகுதிக்கு வர அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெகட்டிவ் இருக்குங்க. ஆமாங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ இருக்கு. அண்ட் வழக்கம் போல அந்த அப்பா பையன், அப்புறம் விஜய் ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க ஜவ்வா இழுக்குது அப்படின்னு வழக்கம் போல இருக்கு. பட் அடுத்தடுத்த சீனை வந்து அப்படியே எலாபரேட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுறாங்க நம்ம தளபதி அவர்கள். குட்டி தளபதி அவர்கள், அதாவது அவர் பையனா நடிச்ச தளபதியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, நம்ம அழகிய தமிழ் படம் பார்த்திருப்போம், அதுல வந்து வில்லனோட வில்லனிசம் ஒன்று பண்ணியிருப்பாரு, அதையுமே மிஞ்சிட்டாரு. ஏன்னா அதுல வந்து காமெடி கலந்து ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பாரு. பட் இதுல காமெடி கலந்த வில்லனிசம் தான், ஆனா ஒரு இறக்கமே இல்லாத ஒரு வில்லனிசம், தன்னோட ஆளையே கொல்ற லெவலுக்கு போற ஒரு வில்லனிசம் வந்து அந்த விஜய் பண்ணியிருப்பாருங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா நீங்க அவரோட மேனரிசம் வந்து அந்த அளவுக்கு உணர்வீங்க. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டிஐஜி எவ்வளவு கலாய்ச்சிங்களோ எல்லாத்தையும் செருப்புல அடிக்கிற மாதிரி விபி பண்ணியிருக்காருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா டிஐஜின் வந்து விஜய்க்கு பண்ணியிருக்காருங்க. எஸ்பெஷலி அவரோட பையனோட விஜயோட பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த டோகோமோ ஆட்ல விஜய் வருவார்ல, அந்த ஓடி அந்த சைக்கிள் எல்லாம் பாலத்துக்கு ஏறிவாங்களே, அந்த விஜய் அப்படியே காமிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஆட் வந்து ஒரு 10
வருஷம் இருக்குங்க, அந்த 10 வருஷம் மேல இருக்கும் அந்த ஆடு வந்து. அப்படியே அந்த விஜய் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸ்பார்க் பாட்டு நம்ம கேட்க என்னதான் பிடிக்கலாம்னு தியேட்டர்ல அது வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் அதே சமயத்துல அதே பாட்டை வந்து அதுக்கு முன்னாடி வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கொலை பண்ற சீன்ஸா இருக்கட்டும், நிறைய நிறைய விஷயங்க சொல்லிக்கிட்டே போனா, சொன்னா அந்த படத்தோட டியூரேஷனோட அதிகமா போகும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இருந்தாலும் அந்த நெகட்டிவ் ஷேட்னு ஒன்று இருக்குங்க, படத்துல நெகட்டிவ்னு ஒன்று இருக்கு. அதை மட்டும் தவிர்த்துதாங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இயரோட பெஸ்ட் கமர்ஷியல் படமா இருந்திருக்கும். அதாவது பெஸ்ட் கமர்ஷியல் படமா இருந்திருக்கும். ஸோ அது இந்த படத்துல சின்னதா மிஸ் ஆயிடுச்சுங்க. மற்றபடி படம் வந்து த கோட் கிளைமேக்ஸ்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. சுறா படத்துல விஜய் வருவார் தெரியுமா, அந்த மீஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு கெட்டப்ல, அவர் அப்படியே வில்லனிசம் கெட்டப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதை அப்படியே எலாபரேட் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த சீன். எங்களுக்கு ஆக்சுவலா புரியல எதுக்கு அந்த விஜய் வந்தாங்க அப்படின்னு. பட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவீங்க. தி கோட் வெர்சஸ் ஓஜி, அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் வெர்சஸ் ஒரிஜினல் கோட். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அவங்கள ஒரு கற்பனை கதையில உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். பட் நெகட்டிவ் சொல்லிட்டு தான் முடிப்பேன். நெகட்டிவ் வழக்கம் போல லேக், நிறைய சீன்ஸ் வந்து தேவையில்லாத சீன்ஸ்கள் சொல்ல முடியாது, கதைக்கு தேவைதான் அந்த மாதிரி சீன்ஸ். பட் நம்மளால அந்த டியூரேஷன் லென்த்ல உட்காந்து பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. மற்றபடி வந்து அதான் விபி சொன்ன மாதிரி செகண்ட் ஆஃப் கை கொடுத்துருச்சுங்க. அந்த செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பிசிறு தட்டிச்சு. அந்த படம் வந்து கம்பேர் டு பீஸ்ட் அளவு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வாரிசு அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. பட் லியோவும் இதுவும் கம்பேர் பண்ணீங்கன்னா லியோவோட ஃபேர் பெட்டருங்க இந்த படம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் பண்ணுவீங்க. நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்காங்க. குட்டி தளபதி வருவாரு, நீங்க பாருங்க. நான் யார் அந்த குட்டி தளபதி சொல்றேன்னு சொல்லி நீங்க படம் பார்த்தோன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அவரும் வருவாரு, அவரும் தளபதி கூட ஒரு சீன்ஸ் இருக்கும், ஒரு நல்லாவே இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். தட்டுப்பிட்டு சந்தன படம் த கோட் கண்டிப்பா பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இதோட நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பலங்க. ஸோ படம் பார்த்து நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்காக நான் வெயிட் பண்றேன். நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே, until then bye, see you, டாடா. சட்டுப்பிட்டு சந்தன ஜின் சக்க. நான் செகண்ட் ஷோ போறேன். என் கூட நீங்களும் வர்றீங்க, என் பின்னாடி ஏறி கொஞ்சம் சர்ன்னு கிளம்பிடலாம்.